லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா சேஃப்டியா போட்டுங்கண்ணா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க அந்த ரிலீக்ஸ் வீடியோ அனிமேஷன், அந்த எஃபெக்டில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் வீடியோ உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது புரியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் நேற்று போட்டிருந்த ஒரு வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் பிஎன்ஜி எப்படி எடிட் பண்ணுறீங்க, அது ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது அவர் ஒருத்தருக்காக நான் வீடியோ போட்டேன், அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டேன்னா எனக்கு வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லோரும் உங்களுக்கு அந்த வீடியோ எப்படி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு போடுற டுட்டோரியலில் நான் அந்த பிஎன்ஜி எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு கூட அதுலேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அலைட் மோஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிற இமேஜ். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால வீடியோவோட டியூரேஷன் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 6 செகண்டுக்கு வர மாதிரி. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங் சூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த சாங் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, அதாவது டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டுக்கு அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க, அதாவது செலக்ட் பண்ணியிருக்கிறோட சாங்கோட ரிலீக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் சாங் டைட்டில் அடித்து சாங் ரிலீக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அந்த ரிலீக்ஸ் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ரிலீக்ஸ் ஆகிற மாதிரி ஆரம்பிக்குது, இந்த இடத்துல லைன் வச்சுட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விகே ஸ்டுடியோ அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு இதே ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா இந்த ஃபாண்ட்டு அந்த பேக்கேஜ்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால நான் சைஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் சாங்கோட ரிலீக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்படி சின்னதாக அப்படியே கட்டாய் தான் வந்திருக்கும். நீங்கள் ரெகுலராக எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்படி சாங்கோட ரிலீக்ஸ் போட்டிங்கன்னா இப்படி தானே கட்டாய் வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த டெக்ஸ்ட், அதாவது நம்ம வீடியோவில் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா அனிமேஷன் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை நான் எதிலேருந்து எடுக்கிறேன்னா டாப் 50 அலைட் மோஷன் எஃபெக்ட், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில், அதாவது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் இப்போ அதுக்குள்ளே போகிறேன், அந்த இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுதான் அந்த டாப் 50, இது XML ஃபைலாக கொடுத்துருக்கேன். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணுங்கிற எஃபெக்ட் நீங்கள் காப்பி பண்ணி, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எதை காப்பி பண்ணலாம், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா டெக்ஸ்ட்டையும், அதாவது ரிலீக்ஸ் இருக்கும்ல, அது ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா இதுலேயுமே இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணும்போது மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ரிலீக்ஸ் இருக்குல்ல, அந்த ரிலீக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் போட்டுக்கோங்க. குரூப் போட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த குரூப்புக்குள்ளே போய்ட்டு எடிட் குரூப்புக்குள்ளே போய்ட்டு எல்லா ரிலீக்ஸையும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மொபைல் ஹேங் ஆகாது, தெரியாது, ஹேங் ஆகாது. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகாது. அதனால தான் இந்த குரூப் இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்திருக்கும். சின்னதாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அதை விட்டு பேக் திருப்பி உள்ளே வாங்க.
உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ கரெக்டாக வந்துடும். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ரிலீக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். ரிலீக்ஸோட அனிமேஷன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்டார் மேலேருந்து வர மாதிரி ஒரு இது கொடுத்துருப்போம் PNG, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மோட சைஸ் மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு டார்க் அண்ட் லைட்டன் அப்படின்னு இருக்கலாம், அந்த லைட் அண்ட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு லைட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அப்படி சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் வச்சுட்டு மேலே இங்கே கொண்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃப்ளிப் வெர்டிக்கலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃப்ளிப் ஹரிசாண்டலி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்குள்ளே போனீங்கன்னா செகண்டாக ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். இப்படி கீழே பார்த்தோமா ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து இப்படி கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த எஃபெக்டே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த லேயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு டூப்ளிகேட் லேயர் போட்டு அந்த டூப்ளிகேட் போட செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மூவ் ஆப்ஷனில் வந்து அனிமேஷன் கீ ஆட் பண்ணியிருப்போம், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு எங்கேயாவது இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது அந்த கீ அனிமேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஸ்டார்டிங் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து அது கீழே கொஞ்சம் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ எண்டிங்கில் எது வரை போகணுன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு இப்படி வச்சுக்கோங்க, மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதுக்காக தான் இந்த ஸ்டார் அனிமேஷன், அதாவது அந்த ஸ்டார் இது உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இது அடிஷ்னல், அவ்வளோதான். இது எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு PNG, இந்த வேனோட PNG அது மேலே உட்காந்துட்டு இருக்கான்ல, அது அந்த PNG மட்டும் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு. அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக தவறாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அந்த PNG வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த PNG தான். இந்த PNG ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் வந்து கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து வைங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இப்போ PNG ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதில் கடைசி எண்டிங்கில் வச்சுட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் இந்த PNG இமேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட். இப்போ இது வந்து பெருசாக இருக்குது, பேக்ரவுண்ட் இமேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு, லைட்டாக மட்டும் பெருசு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். கரெக்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதாவது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ வச்சதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த வேனுக்கு பின்னாடி டெக்ஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த ரிலீக்ஸ் இருக்குல்ல, அந்த ரிலீக்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் PNG வந்து விண்டோ கூட ரிமூவ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த விண்டோவில் கூட ரிலீக்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துலையும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் க்ளவுட்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது எதில் இருக்குன்னா ப்ரொசீஜரல் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதில் க்ளவுட்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ. எண்டிங்கில் அனிமேஷனுக்கு ஆட் பண்ணணும் தேவையில்ல, ஸ்டார்டிங்கில் அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் போயிட்டு அந்த பேரலெக்சல் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷனுக்கு ஆட் ஆகிக்கும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த எஃபெக்ட் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4000 வைக்கிறேன், இப்போ 4121 அந்த ரேஞ்ச் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும், அவ்வளோதான். அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த லைட்டன் அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா அவ்வளோக்கா தெரியாது, அதாவது நல்லா லைட்டாக தான் தெரியும். இதே லைட்டுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது, அதனால் ஸ்க்ரீனே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 400 வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்கு வந்து நல்லா தெரியும், அவ்வளோதான். இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தெரியணுமோ அப்படி. லைட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.